வணக்கம் மக்களே, நம்ம நம்பியூர்லேருந்து கேரளா நெடுங்கண்டம் நைட் ரைடு போகலாம் வாங்க மக்களே. ஒரு வழியாக டீசல் அடிச்சிட்ருக்கோம். டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கேரளா கிளம்புறோம். நம்ம தம்பி பாருங்க, ஹாய் சொல்லு தம்பி. வெக்கம் வேறு பையனுக்கு. அடடா மக்களே, அவினாசி ரீச் பண்ணியாச்சு. அண்ணாமலையார் கோயில் பாருங்கள், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ணாமலையாரப்பா நல்லபடியாக கேரளா போயிட்டு வரோன்னு கடவுளை நீதான் துணை. நாம் அப்படியே கிளம்பலாம் சாமி கடவுளே. மக்களே, இப்போ நாம் பல்லடை ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது குண்டட வழி, பல்லட சிக்னல். என்னையாச்சு ஒரு நிமிஷம் நின்று போகிறதுல என்ன ஆயிரு. அடுத்து குண்டடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டி, தேனி வழி, நெடுங்கண்டா. மக்களை குண்டட வழியில் குண்டடத்துக்கு பக்கத்தால் வந்துட்டோம். புத்தரிச்சல், நல்ல தூக்கம் வேறு வருதுங்க. டைம் கரெக்டாக 1:29 ஆச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு போகலாம். ரொம்ப முடியல. காலையிலேருந்து பண்ணாரியில் போய் வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு வந்தேன்னா ஒன்றும் முடியல மக்களே. தூங்கலாம் கொஞ்சம் நேரம். குட் நைட் மக்களே. கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். மணி 5 ஆச்சு. சரி கிளம்பலாம் வாங்க மக்களே, போவோம். நல்ல தூக்கம். டைம் கரெக்டாக ஒரு 5:45. ஒரு டீயை போட்டுட்டு கிளம்பிடுவோம் மக்களே. நம்ம டீ கடை காமதேனு பேக்கரி, ரெகுலர் கடை இது. வாங்க மக்களே, டீ சாப்பிடலாம். மக்களே, டீ குடிச்சாச்சு. பழனி பாத யாத்திரை போகிறாங்க பாருங்க மக்களே. எல்லாம் ரெயினாக போயிட்டு இருக்காங்க. பழனி பாத யாத்திரை. நம்ம இனி அடுத்து தாராபுரம் ரீச் பண்ணிடுவோம். இன்னொரு 10 நிமிடம் மக்களே. ஒரு வழியாக கள்ளிமந்தையை ரீச் பண்ணிட்டோம். விடிஞ்சிருச்சு. காலையில் 6 மணி. நைட்டு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். அப்படியே இன்னொரு 4-5 மணி நேரம் கேரளா உள்ள ரீச் பண்ணிடலாம். இன்னைக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். மூணாறு வழி இன்னைக்கு செம்மையாக இருக்குது. உங்களுக்கு காட்டுற பாருங்க மக்களே. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஏரியா. மக்களே, இப்போ நம்ம தேனி ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி கம்மமேட்டு வழியாக போகலை, போடிநாக்கினூர் வழியாக போகிறோம். மூணாறு வழி. மூணாறு 74 கிலோமீட்டர், குமுளி 61, கம்பம் 36 கிலோமீட்டர். இன்றைக்கி நம்ம போடிமேட்டு வழியாக மேலே போகிறோம். வாங்க மக்களே, அந்த ஏரியா பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமாக இருக்குது மக்களே. தேனியிலிருந்து நம்ம இப்போ போடிநாக்கினூர் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் மக்களே, பூராமே தென்னை மரம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. புளிய மரம், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த வழி அப்படியே நம்ம மூணாறு வழி மேலே போக போகிறோம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, மூணாறு வழி அது செம்ம சொர்க்கமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த ஏரியா பாருங்கள், பூராமே தென்னை மரம் 2 சைடு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கரும்பு காடு எல்லாமே இங்கே விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது ஏரியா. அங்கே பாருங்கள் மக்களே, மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இந்த ஊரில் என்ன பேசலைன்னா, அதிகமாக இங்கே மாடு வச்சு பால் கறப்பாங்க. அதிகமாக பசுமாடு இந்த ஏரியாவில் அதிகமாக வளர்க்குறாங்க. போடிநாக்கினூரில் ஒரு வீடு தவறாமல் 10 மாடு 5 மாடு இருக்குது இங்கே. அதுதான் ஃபேமஸே. விவசாயம் நல்லா பண்ணுறாங்க இந்த ஊரில், போடிநாக்கினூர். இதில் அப்படியே போடிமெட்டு ஏறிடலாம். ஹில்ஸு சூப்பராக இருக்குது. பாருங்கள் மக்களே, உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மக்களே, நாம் இப்போ போடிநாக்கினூர் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, நடு ரோட்டில் ஒரு கோயில், சிவன் கோயில். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. ஒரு சிவன் கோயில். போடிநாக்கினூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பூத்து குலுங்குதுன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. சொர்க்கந்தான் இந்த ரோடு. பாருங்க மக்களே,
மக்களே போடி நாயக்கன் ஊருக்குள்ளே இருக்கான். ரைட்டில் கட் பண்ணால் மூணாறு 70 கிலோமீட்டர். நம்ம இப்போ ரைட்டில் கட் பண்ணி மேலே ஏறுவானு. இது ரவுண்டானா. இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க, அது என்ன சிலைன்னு தெரியல. மக்களே இப்போ நம்ம போடியிலிருந்து போடிமெட்டு வழியாக மேலே போகிறோம், மூணாறு வழி. பாருங்கள், இந்த மலை ஏறித்தான் நம்ம அந்த சைடு கீழே இறங்கணும். அந்த சைடு இறங்கினா மூணாறு ரோடு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. 2 சைடு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள் மக்களே, இந்த ஏரியா பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. தென்னை மரம், புளிய மரம். இங்கே விவசாயம் ஓரளவுக்கு நல்லாவே வருது. தண்ணி இருக்கிற ஏரியா இது. சூப்பராக இருக்குது பார்க்குறக்க. பாருங்கள் மக்களே, மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இன்றைக்கி மூணாருக்கு பக்கத்தில் போய் லோடு இறக்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் கேரளா எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூணாறு வழி பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இந்த மலையை ஏறி அந்த சைடு இறங்கினா மூணாறு ரோடு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மூணாறு இதுலேருந்து பக்கம். பாருங்கள் மக்களே, இந்த மலை ஏறித்தான் நம்ம அந்த சைடு இறங்கணும். இங்கே பாருங்கள் மக்களே, தென்னை மரம். பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த ரோடு வேறு லெவல். பெண்டுக்கு ஜாஸ்தி, ஆனால் இருந்தாலும் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு ரோட்டில். அப்பா வேறு லெவல், சூப்பராக இருக்குது. இதுலேருந்து மேலே போனோம்னா பூரா ஏலக்காய் தோட்டம். பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி, காலையில் டைம் கரெக்டாக 8:30. ஏதோ ஒரு இளநீ கடையில் ஒரு இளநீ குடிக்கல காலையில் ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இளநீ குடித்தா உடம்புக்கு நல்லது. ஏதோ ஒரு கடையில் குடிப்போம் மக்களே. இங்கே பாருங்கள் வேறு லெவல். அட்டா 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 பயங்கரம். இந்த ரோடு அவ்வளோ ஒரு அழகாக காட்சி தருது. கேரளாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டு பஸ்ஸு கீழே வருது. பாருங்கள் மக்களே. மக்களே, இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. சூப்பர், வேறு லெவல். போடிமெட்டு 21, கொச்சின் 189 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டு. சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு ஒரு சாங்கு பாடலான்னு தோணுது மக்களே. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ஏரியா. பாருங்கள் மக்களே, இதில் தான் நம்ம மலை ஏறி கீழே இறங்கணும். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இனி மலையேற்ற பயணம் ஆரம்பம். அதுக்குள்ளே ஒரு இளநீ குடிச்சிடலான்னு நிறுத்தியிருக்கேன். நம்ம தம்பி இருக்கார், அங்கே போய் ஒரு இளநீ வாங்குவோம். தம்பி, ஒரு இளநீ. கொய்யாக்காய் சூப்பராக இருக்குது. சப்போட்டா, மாங்காய், இளநீ. இப்போ பதமாக வெட்டு சாமி. வாங்க மக்களே, இளநீ குடிப்போம். நம்ம மக்களே காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளநீ வாங்க குடிக்கலாம். சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ நாம் போடிமெட்டு வழியாக ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம் மேலே. இங்கே பாருங்கள் மக்களே, தென்னந்தோப்பெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது. மலைகள் அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த லாஸ்ட்டு மேலே ஏறி கீழே இறங்குனா சூப்பராக இருக்குது. மூணாறு வழி பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. நாம் இப்போ மலையேற்ற பயணம் ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. மலைகள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்பா வேறு லெவல், சூப்பராக இருக்குது இந்த ரோடு. ஆனால் பெண்டு ஜாஸ்தி, ஆனால் இருந்தாலும் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, எப்பா வேறு லெவல். ஒரு முறை இந்த ரூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. பெண்டு வந்துட்டோம். கொண்டை யூசி வளைவு. பாருங்க மக்களே எவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க மக்களே எவ்வளவு அழகா இருக்குன்னு. மலைகள் வேற லெவல், சூப்பரா இருக்கு. இந்த ரோட்ல டிராவல் பண்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாருங்க மக்களே நாம இப்போ போடிமெட்டு ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இங்கே வியூ பாருங்கள், போடி நாயக்கனூர் பயங்கர அழகாக தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. தென்னந்தோப்பு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மலைகள் பாருங்கள் வேறு லெவல். அப்படியே ஒரு பனி மூட்டமாக அவ்வளோ அழகாக தெரியுது. பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது.
பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எப்பா வேற லெவல் சூப்பராக இருக்குது பாரு மக்களே. இந்த ரோட்டில் அதிகமாக ஹார்ன் யூஸ் பண்ணணும் மக்களே, இல்லைன்னா மேலே கொண்டு வந்து விட்டுருவானுங்க. அதிகமாக காருங்க இதில் ஜாஸ்தியாக வரும். இந்த டைம் காலையில் 9 மணி, இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த ரோடு. பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பர் வேற லெவல். சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு அந்த சாங்கு பாட தோணும் யாரு வந்தாலும். சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வீடெல்லாம் தெரியுதுன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருங்க நாம் கேரளா பார்டருக்குள்ளே போயிடுவோம். ஏர்பண்டு பெண்டு வந்துருச்சு. இங்கே வீடியோ எடுக்க முடியாது, வண்டி கவனமாக ஓட்டணும். ஆமே, அதனால் நம்ம பொறுமையாக ஓட்டிக்கலாம். கீர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் மக்களே. ஏர்பண்டு பெண்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. மலைகள் பாருங்கள், அந்த வீடு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. இன்னும் கேரளாக்குள்ளே போயிட்டோம்னா கேரளா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். மூணார் வழி பாருங்கள் மக்களே. இந்த பாறைகள் மலைகள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. டாடா வேற லெவல் சூப்பராக இருக்குது மக்களே. நம்ம நண்பன் போயிட்டு இருக்காரு பாருங்க. நண்பா வணக்கம். ஹாய் செல்லம், பாய். டாடா. இங்கே பாருங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா மரங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்ல ஒரு எஸ்பெண்டு. இங்கே வந்து கண்டிப்பாக ஹார்ன் யூஸ் பண்ணணும். பைப் ஹார்னதே யூஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால அந்த ஹார்ன் அடிக்க முடியல. பாருங்கள் மக்களே, மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்பா வேற லெவல் சூப்பராக இருக்குது. ஒரு முறை கண்டிப்பாக இந்த ரோட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த ரோடு மக்களே. இங்கே ஒரு இடம் பாருங்கள், ஒரு பாறை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, தூக்கி வச்ச மாதிரி இருக்குது மக்களே. இங்கே ஒரு பாறை பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு பாருங்கள். வேற லெவல் சூப்பர். எப்பா வேற லெவல் வியூ பாருங்க. அப்படியே பனிமூட்டமாக தெரியுது, தெளிவாக தெரியல. மதியமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் பனிமூட்டமாக தெரியுது பாருங்க மக்களே. சூப்பராக இருக்குது. இந்த டைமுக்கு இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது. எப்போ வந்தீங்கனாலும் 10 மணிக்கு அந்த டைமுக்கு வாங்க. 10 மணி டைமுக்கு காலையில் வாங்க. இந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மலைகள் பாருங்க மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேற லெவல் மக்களே. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க மக்களே. எப்பா வேற லெவல் சூப்பராக இருக்குது மக்களே. அங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இந்த மலையில் தீ பற்றி மரத்தை உரசி தீ பிடிச்சிருச்சு பாவம். பாருங்க பூரா கருகி கிடக்குது. இந்த மலைகள் பாறைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. மக்களே அது போடிமெட்டுங்க, அது மேலே இருந்த மூணாறு பக்கம். பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, மரத்தை உரசி தீ பிடிச்சிருச்சு மக்களே பாவம். இந்த விலங்குகள்லாம் ரொம்ப பாவம். இந்த இடம் தன்னை போல் இந்த வெய்ய காலத்தில் தீ பிடிச்சிரு. மரத்துக்கு உரசி தீ பிடிச்சி பாவம் இப்படி ஆயிடுச்சு மலை. இங்கே பாருங்கள் மக்களே வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள். இந்த ஏரியா பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரோடு, இந்த மலைகள், இந்த பாறைகள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் மக்களே. வேறு லெவல். கண்டிப்பாக இந்த ரோட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இங்கே பாரு மக்களே வெளிநாடு மாதிரி இருக்குது மக்களே. இது நம்ம தமிழ்நாடு தான் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. எப்பா வேறு லெவல் சூப்பராக இருக்குது மக்களே இந்த ஏரியா. நம்ம போடிமெட்டு பக்கமாக வந்துட்டோம். இன்னொரு 5-6 கிலோமீட்டர் தான். இங்கே பாருங்க மக்களே பாறை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டாடா இந்த மரம் பாருங்க பார்க்கவே வேறு லெவல் பசுமையாக இருக்குது.
உடம்பே புல் அரிக்குது. இங்கேயே வாழலாம்னு தோணும் கண்டிப்பா. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மக்களே. எஸ்பெண்டு இப்போ ஒரு கோயில் வரும், அது அழகா இருக்கு. அந்த கோயில் இன்னும் முன்னாடி போகணும். பாருங்க மக்களே, வேற லெவல். கண்டிப்பா ஒரு முறை இந்த ரோட்டை ட்ரை பண்ணுங்க. மூணாறு வழி இது. பார்க்கவே அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு மக்களே. கண்டிப்பா சூப்பரா இருக்குது பாருங்க, வேற லெவல். அங்க பாருங்க மேல வீடெல்லாம் தெரியுது மக்களே. இங்க ஒரு கோயில் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வேற லெவல், சூப்பரா இருக்கு மக்களே. இங்க மழை காலத்துல அருவி மாதிரி தண்ணி போகுது, பார்க்கறக்கே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எப்பா சொர்க்கம்தான் பாருங்க மக்களே. இங்க பாருங்க தண்ணி மலையிலேருந்து ஊறுது. இந்த இடம் தண்ணி போகுது லைட்டா. ஒரு வழியா நம்ம போடிமேட்டு மேலே வந்துட்டோம். இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் ரீச் பண்ண. உள்ள பாருங்க கேரளா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் மக்களே. ஒரு வழியா போடிமேட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க மரங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. மூங்கில் பாருங்க, மூங்கில் காடுகளே. வேற லெவல், சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. கூலிங்கா இருக்கு, அப்படியே ஜில்லுன்னு இருக்கு பாருங்க மக்களே. அங்க ஒரு வண்டி மேலே போயிட்டு இருக்கு, கொண்டையூசி வளைவு. இதுல வீடியோ எடுக்க முடியாது மக்களே. நம்மளுக்கு முன்னாடி ஒரு லோடு வண்டி போகுது, மெதுவாக தான் போகுது. நம்ம சைடு எடுக்க முடியாது. ஏதோ எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டோம் பாருங்க மக்களே. அங்க வீடெல்லாம் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. வேற லெவல், சூப்பர். இந்த ரோட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா சொர்க்கமே இந்த ரோடு தாங்க. பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. பெண்டுகள் ஜாஸ்தி, ஆனா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி இந்த ரோட்ல வரலாம். பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. கண்டிப்பா ஒரு முறை இந்த ரோட்டை ட்ரை பண்ணுங்க. பாருங்க மக்களே, இந்த பாறைகள், இந்த மலைகள், அங்க ஒரு வீடு பாரு மக்களே எவ்வளவு அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு, வேற லெவல். நான் எப்பவுமே கம்பம் வழிதான் போவேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டணும் இந்த ரோட்டைங்கிறக்கோசரமே இந்த ரூட்ல நான் வந்திருக்கிற மக்களே. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வேற லெவல் மக்களே, பாருங்க பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. நம்ம ஒரு வழியா போடிமேட்டு வந்துட்டோம். செக் போஸ்ட்டு என்ட்ரி போட்டு உள்ளே போக வேண்டியதான் மக்களே. இங்கே ஒரு கோயில் அழகாக இருக்குது மக்களே. நம்ம தமிழ்நாடு முடிஞ்சு கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது கேரளா மக்களே. நாம் இப்போ கேரளாக்குள்ளே போயிட்டோம். இங்கே பாருங்கள் கேரளா பார்டரில் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். மரங்கள் பார்க்கவே வேற லெவல். எப்பா சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்கள் சூப்பராக இருக்குது, வேற லெவல். இது ஏலக்காய் தோப்பு பாருங்க மக்களே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலக்காய் தோப்பு இந்த ஏரியா. பாருங்க மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே ஏலக்காய் செடி பாருங்க மக்களே, சொர்க்கம் தான். இங்கே பாருங்க வேற லெவலு. இந்த மரங்கள்லாம் பாருங்க மக்களே, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. பாருங்க மக்களே, இங்கே பாருங்க மக்களே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மலைகள், இந்த மரங்கள் பயங்கரம், வேற லெவல். இது மூணாறு ரோடு. இன்னும் மூணாருக்கு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கு. பாருங்க மக்களே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இந்த ரோடு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு, வேற லெவல். வாவ் சூப்பர். ஏலக்காய் செடி பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இங்கே பூராமே ஏலக்காய் தான் இங்கே விவசாயமே. பாருங்க மக்களே, அது ஒரு ஏலக்காய் செடி இருக்கு பாருங்க மேலே. உங்களுக்கு நான் பக்கமாக வண்டி நிறுத்திட்டு ஏதோ ஒரு பக்கம் வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்க மக்களே, பாருங்க மக்களே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. மலைகள், மரங்கள் பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு, வேற லெவல் இந்த ரோடு. கேரளாக்குள்ள நாம ரீச் ஆயிட்டோம். இங்க ஒரு இடம் பாருங்க மக்களே, ஆறு வருது. அந்த ஆறு பாருங்க எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க. மரங்கள், மலைகளுக்குள்ள தண்ணி பாருங்க எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. சூப்பர், வேற லெவல். இங்கேயே வாழலாம்னு தோணும். இங்க பாருங்க மக்களே, வேற லெவல் மக்களே, பயங்கரமா இருக்கு. எப்பா இங்கேயே தங்கிடலான்னு தோணுது. அங்கே பாருங்க மலைகளுக்கு நடுவில் அந்த ஆறு பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. மூணாறு வழிங்க இது. இது மிஸ் பண்ணிடாதீங்க.
நம்ம தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சோடனே 2 கிலோமீட்டரில் இந்த ஆறு இருக்குது. பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். இந்த மலைகள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சரி, பார்த்தாச்சு, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும், டைமிங் ஆயிடுச்சு. ஓனர் வேறு பேசுவார். இங்கே பாருங்கள் மக்களே, மூணாறு வழி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோட்டில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. ஏலக்காய் தோட்டம், ஏலக்காய் மனம் எவ்வளோ அழகாக வரும் தெரியுங்களா? இதுதான் ஏலக்காய் செடி. ஏலக்காய் தோட்டம் இதுதான் பாருங்கள் மக்களே, இதுதான் ஏலக்காய் செடி பாருங்கள். இங்கே இதுதான் விவசாயம் இந்த மூணாறு வழியில். பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள் மக்களே, டீத்தலக்காடு சூப்பராக இருக்குது, வேறு லெவல். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த மரங்கள், இந்த செடிகள் எல்லாம் பாருங்கள், வேறு லெவல், அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. வா, வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சொர்க்கங்க இந்த ரோடு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மூணாறு வழி, போடிமெட்டிலேருந்து மூணாறு வழி பாருங்கள். மரங்கள், இந்த செடிகள், ஏலக்காய் தோப்பு, மனம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. என்னையே நான் மறந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு ஒரு மனம். இங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏலக்காய் தோப்பு, இதுக்கெல்லாம் ஏலக்காய் தோப்பு பயங்கரமாக இருக்குது, வேற லெவல். ஏலக்காய் செடி பாரு மக்களே, இதுதான் ஏலக்காய் செடி, அழகாக இருக்குது. இந்த ரோடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு. இந்த மரங்கள்லாம் பாருங்கள், வேற லெவல், சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவை. இங்கே பாருங்கள் வேறு லெவல். இங்கே ஒரு வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் மக்களே, டீத்தலக்காடு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. ரோட்டு மேலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. அங்கே ஒரு மலை மேலே பாருங்கள் மக்களே, வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சொர்க்கம்தான், இங்கே தான் வாழணும். பயங்கரமாக இருக்குது மக்களே. பாருங்கள் மக்களே, வேறு லெவல் மக்களே. மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த பாறைகள், அந்த செடிகள், அந்த மரங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மூணாறு ரோடு இது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் இங்கே வந்து பாருங்கள் மக்களே, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. மக்களே, நம்ம லோடு இறக்குற இடம் வந்துட்டோம், பக்கம்தான், இன்னொரு 10 கிலோமீட்டரு. இப்போ நம்ம மூணாறு ரோட்லேருந்து இந்த பூப்பாறை, இந்த பூப்பாறை இதுதான் பூப்பாறை ஊர். நாம் இந்த பூப்பாறையிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போகணும் மக்களே. மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. இந்த ஏரியா பாருங்கள், டீத்தலக்காடு பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள் மக்களே, டீத்தலை பொறிக்கிறாங்க மக்கள், பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அங்கே மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்பா, வேறு லெவல், சொர்க்கந்தாங்க. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, வேறு லெவலுங்க, சொர்க்கந்தாங்க இந்த ஊர். இது மூணாறு வழி, பூப்பாறை. பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, சொர்க்கமே இங்கே தான். கண்டிப்பாக இங்கேயே வாழலான்னு தான் தோணுது, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகு இந்த ரோடு. பாருங்கள் மக்களே, பாருங்கள் மக்களே, பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒரு மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது, வேற லெவல். இங்கே பாருங்கள், தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அளவான ரோடு தான். இங்கே பாரு மக்களே, வேலை செய்கிறாங்க. வாவ், வேற லெவல் மக்களே. பாருங்க, இந்த மரங்கள் பாருங்க, பயங்கர அழகாக இருக்குது, வேற லெவல் மக்களே.
பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க. அடா அடா அடா, என்ன ஒரு அழகு. பயங்கர கூலிங், வெயில் அடிக்கு, ஆனால் இருந்தாலும் குளுங்காத்து கூலிங் பயங்கரமாக அடிக்குது மக்களே. வெயில் சோதிக்கலை, சொர்க்கம் தாங்க. கம்முன்னு இந்த வெய்ய காலம் முடிவு வரைக்கும் நம்ம இங்கே கேரளாவிலேயே மூணாறு பக்கத்தாலேயே இருந்துக்கலாம், அப்படி தோணுது. இங்கே பாருங்க, வேற லெவல் மக்களே. இங்கே ஒரு பாலம் பாருங்க, அளவாக இருக்குது, ஒரு வண்டிக்கு அளவாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தண்ணி போயிட்டுருக்குது அளவாக, பாலம் வேலை செய்கிறாங்க பாருங்க மக்களே. இது ஒரு ஓடை, மழை காலத்தில் நல்லா தண்ணி வரும். இங்கே பாருங்க மக்களே, மரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்ணுக்கு அவ்வளோ ஒரு கூலிங்கை தரக்கூடிய ஏரியா இது. வேற லெவல், சூப்பராக இருக்குது மக்களே பார்க்கவே. எப்பா சொர்க்கமே என்றாலும். ஏலக்காய் தோப்பு, இது எல்லாமே ஏலக்காய் தோப்பு. இந்த ஏரியாவே ஃபுல்லாக ஏலக்காய் தோப்பு மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மரங்கள் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவலுங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் மக்களே. வா, வயிறு வேற பசிக்குது, எங்கேயாவது சாப்பிடணும். ஹோட்டல் தொலைவிட்டு இருக்கேன், எங்கேயும் கிடைக்க மாட்டேது. சாப்பாடாக முக்கியம். இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அதனாலயே பசிக்கல மக்களே. அங்கே பாருங்க மலை எப்படி இருக்குன்னு மக்களே. இங்கே மரங்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மலைகளில் மேலே வீடு இருக்கு பாருங்க. எப்படித்தான் அங்கெல்லாம் நடந்து போகிறதோ. இந்த மக்கள் பயங்கரமாக. மக்களே இங்கே ஒரு வீடு பாருங்க, எவ்வளோ அழகாக அந்த மலை மேலே கட்டியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க மக்களே. வேற லெவல், சூப்பராக இருக்கு மக்களே. சொர்க்கம் தாங்க இங்கே வாழ்கிறவங்க எல்லாம். அங்கே பாருங்க மலைகள் எல்லாம், மரங்கள் எல்லாம் பார்க்கவே வேற லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே ஒரு மரத்து மேலே ஏதோ ஒரு செடி முளைச்சி வளருது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்களே. இது பூராமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலக்காய் தோப்பு பாருங்க. இதுதான் ஏலக்காய் செடி, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. மக்களே இங்கே பாருங்க, ஒரு ஏலக்காய் தோட்டம் போகிற வழி. அங்கே பாருங்க முன்னாடி எவ்வளோ அழகாக இது பண்ணி விட்டுருக்காரு, சூப்பராக இருக்குது, வேற லெவலுங்க. இந்த ரோடு சூப்பராக இருக்குது மக்களே. மக்களே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏலக்காய் தோப்பு பாருங்க, வேற லெவலுங்க, சூப்பராக இருக்குங்க மக்களே. இங்கே அடா அடா அடா, இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது, வேற லெவல் மக்களே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. ஏலக்காய் தோப்பு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலக்காய் தோப்பு தான். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, மனம் பயங்கரமாக இருக்குது. இந்த ரோட்டில் போகையிலேயே காற்றடிக்கையில் அவ்வளோ ஒரு மனம் நம்மளுக்கு வரும். இயற்கையான ஒரு இடம், பயங்கரமாக இருக்குது மக்களே, வேற லெவல் மக்களே. நாம் இப்போ லோடு இறக்குற பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, பூரா ஏலக்காய் தோப்பு தான், பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வேற லெவல், சூப்பராக இருக்குது மக்களே, சொர்க்கம் தாங்க மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எவ்வளவு வெயில் அடித்தாலும் கூலிங்காகவே இருக்குது இந்த ஏரியா. மரண மாசு, வேற லெவலில் மக்களே. அட்டா அட்டா அட்டா, இங்கே இருக்க மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி வாழுவாங்க பாருங்க மக்களே. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது ஏலக்காய் தோப்பு இது எல்லாமே. இங்கே ஒரு டீ கடை இருக்குது. நாம் வண்டியை கொண்டு போய் லோடு இறக்க நிறுத்திட்டு அங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், பைக்கு கொடுப்பாரு, வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சாப்பிடல, மணி 11 ஆக போகுது. காலையில் ஒரு இளநீ குடித்தேன், சரி போகுது அங்கே போய் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடா அடா அடா, பயங்கரம். கேரளானா கேரளா தான், வேறு லெவல் மக்களே. ஒரு முறை மூணாறு வழி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சொர்க்கந்தாங்க. ஏங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மக்களே. ஒரு வழியாக லோடு இறக்குற பக்கம் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். முன்னே லோடு இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. இன்றைக்கி காலையில் இளநீ தான் குடித்தோம், அதனால் சாப்பிடலை. இப்போ தான் சாப்பிட்றேன். வாங்க மக்களே சாப்பிடலாம். புரோட்டா
மக்களே ஒரு வழியாக லோடு இறக்கியாச்சு. நாம் இனி தமிழ்நாடு கிளம்ப வேண்டியதுதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், நன்றி, வணக்கம்.